வணக்கம். சிவாஜி முரசு நேயர்களே, நடிகர் திலகத்திற்கு ஏன் ஆஸ்கார் விருது கிடைக்கவில்லை? இதற்கான விடையை திரு ஆர் சரவணன் அவர்கள் அழகாக விளக்கியிருக்கிறார். உலகத்தில் சிறந்த நடிகருக்கான ஆஸ்கார் விருது சிவாஜி ஐயாவிற்கு ஏன் கிடைக்கவில்லை என்ற பல்வேறு சந்தேகங்கள் எழுந்த வண்ணம் இருக்கிறது. இதுவரைக்கும் உலகமே இப்படித்தான் பார்த்து கொண்டிருக்கிறது. என்ன சிறந்த விருது சிவாஜிக்கு கொடுக்க வேண்டும்? நேற்று பர்மா பஜாரில் ஒரு கால்குலேட்டர் வாங்க சென்றேன். அந்த கடைக்காரர் எனக்கு 25 வருடமாக தெரிந்த ஒரு நண்பர். சில பழைய தமிழ் பட சீடிகளும் வாங்க வேண்டி இருந்தது. என்ன கடைக்காரரே, பழைய படங்கள் ஏதாவது கிடைக்குமா? இருக்கு சார். பாரதிராஜா படம் மண் வாசனை, பாக்கியராஜ் படம் தூரம் நின்று போச்சு இருக்குதா? இல்லை சார். கொஞ்சம் சந்தேகத்துடன், சரி வியட்நாம் வீடு கௌரவம் இந்த படங்கள் இருக்குமா? கண்டிப்பா சார், இருக்கு சார். வேற ஏதாவது சிவாஜி படம், வசந்த மாளிகை, வீரபாண்டிய கட்டபொம்மன் இருக்கு சார். சந்தேகத்துடன், சிவாஜி படம் இன்னுமா பாப்புலரா இருக்கு? எவர் கிரீன் சார். சிவாஜி மூவி ஃபாஸ்ட் மூவிங் சார். எங்க கிட்ட எல்லா சிவாஜி படமும் இருக்கு சார். 25 வருடங்களுக்கும் மேலாகிவிட்டது. இன்னும் சிவாஜி படத்தை இன்னும் இந்த உலகம் ரசிப்பதற்கு சிவாஜி ஐயாவிடம் குறிப்பிட்டு சொல்லும்படியாக ஏதோ இருப்பதை நினைத்தால் பிரமிப்பாக இருக்கிறது. சிவாஜி என்ற ஒரே தமிழன் தான் இந்த உலகம் முழுவதற்குமான தலை சிறந்த நடிகன். இந்த பூமியில் அவரை தவிர இன்னொருவர் இல்லை. ஆனால் அவருக்கு தெரிந்ததெல்லாம் தமிழ்நாடு தான். இன்றைய காலத்தில் கமலஹாசனை போன்று சிவாஜியும் இந்தியிலும் கதாநாயகனாக வலம் வந்திருந்தால் இந்திய மக்கள் அனைவரும் சிவாஜி யார் என உணர்ந்திருப்பார்கள். அதுவே அவருக்கு பாரத ரத்னா, ஆஸ்கார் போன்ற மிகப்பெரிய விருதுகள், செவாலியர் விருதுக்கு முன்பே அந்த விருதுகள் எளிதாக கிடைத்திருக்கும். அதற்காக கடலில் இருந்து சில சொட்டு நீரை எடுப்பது போல் கீழே உள்ள சில உதாரணங்களை தருகிறேன். வங்காள இயக்குனர் மரியாதைக்குரிய சத்யஜித் ரே அவர்கள் உலகம் போற்றும் ஒப்பற்ற இயக்குநர்களில் ஒருவராக உலகமே ஒப்புக்கொண்டவர். சிவாஜி ஐயாவின் பெயரை செவாலியர் கமிட்டிக்கு பரிந்துரைக்கும் போது சிவாஜி ஐயாவின் பெயர் செவாலியர் கமிட்டியில் ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. செவாலியர் விருதை பெற அத்தனை தகுதிகளும் சிவாஜி ஐயாவிடம் இருந்தது. இந்த விருது சிவாஜி ஐயாவிற்கு கிடைக்க வைக்க வேண்டுமென அக்கறையுடன் யாராவது பெறுநரை அணுகினார்களா? இவர்கள் பரிந்துரைத்து அனுப்பியது பழைய இந்திய பெறுநரிடம் இருந்து. சிவாஜி ஐயாவை அந்த விருதுக்கான தனி தகுதிக்கு பொருத்தமானவர் இல்லை என கூட்டமைப்பு செவாலியர் கமிட்டிக்கு கூறியது. அதற்கு காரணம் அரசியல்தான். சத்யஜித் ரே தான் இந்திய திரைப்பட கூட்டமைப்பின் தலைவராக இருந்தார். இன்று சிவாஜியை தவிர செவாலியர் விருது யாராவது பெற முடிந்ததா? பழம்பெரும் நடிகர் திரு பிருத்திவிராஜ், நடிகர் திரு ராஜ் கபூரின் தந்தை. அவர் சொல்கிறார், நாம் வித்தியாசமான நடிகர்களை பார்க்கிறோம். வித்தியாசமான கதாபாத்திரங்களில் வித்தியாசமாக நடிக்கின்றார்கள். நாம் இலக்கிய வரலாற்று பாத்திரங்களை அவர்கள் எப்படி நடிக்கின்றார்கள் என்று பார்த்தால்தான் அந்த நடிகர்களை பற்றி அறிந்து கொள்ள இயலும். அந்தவித கதாபாத்திரங்களில் சிவாஜியால் தான் நடிக்க முடியும். ஏனென்றால் நடிப்பின் இலக்கணம் அவர். அவர் நடித்த எத்தனையோ சிறந்த படங்கள் ஹிந்தியில் மறுபடியும் தயாரிக்கப்பட்டு வந்தாலும் அவரைப் போல யாராலும் நடிக்க இயலவில்லை. தயவு செய்து மக்களும் நடிகர்களும் யாரும் அவருடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். அவர் ஒரு பெரிய நடிப்புலக மேதை. இந்தி சூப்பர் ஸ்டார் திலீப் குமார் மற்றும் சஞ்சீவ் குமார் சிவாஜியின் தீவிர ரசிகர்கள். இயக்குனர் கே கோபாலகிருஷ்ணன் படப்பிடிப்பு தளத்தில் ஹிந்தி நடிகர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது நான் எப்போதெல்லாம் சிவாஜி பெயரை உச்சரிக்கும் போது உடனே பேசிக் கொண்டிருக்கும் நடிகர்கள் கவனம் சிவாஜி என்ற பெயர் சொன்ன இடத்திற்கு திரும்பும். அத்துடன் 2 கைகளால் அவர்களின் 2 காதுகளை பிடித்துக்கொண்டு கடவுளை கும்பிடுவது போல மிக மரியாதையுடன் கவனமாக கேட்பார்கள். அதை எத்தனையோ முறை நான் கவனித்திருக்கிறேன். அவர் எல்லோரையும் போன்ற நடிகர் அல்ல. அவர் ஒரு பல்கலைக்கழகம். அவர் ஒரு கல்வி சாலை. அவரை யாரும் ஒப்பிட்டு பார்க்கவோ அளந்து பார்க்கவோ முடியாதவர். டாக்டர் கணேசன் இந்த உலகின் ஒரு மிகப்பெரிய நடிகர். அத்துடன் எல்லோரையும் மிஞ்சக்கூடிய உருவகத்திற்கு சொந்தக்காரராக வெள்ளித்திரையில் மின்னியவர். இதில் எந்த ஒரு சந்தேகமும் ஏதும் இல்லை. அவர் ஓர் ஆண்டவனின் அருமையான படைப்பு. தன்னுடைய திறமையால் நுணுக்கமான கலை தன்மையை கொண்ட கலைஞனாக திகழ்ந்தவர். அவருக்கான சுய திறமையாலும் அவருடைய அமைப்பினாலும் சுற்றுப்புறத்தில் தன் புகழை நிலைநிறுத்தியவர். அவரின் உயர்தரமான நடவடிக்கைகள் அவரை உச்சத்தில் இருப்பதை சொல்லி வைத்தன. தீக்குறிசி சுகுமாரன் நாயர் மலையாள இயக்குனர், நடிகர் மற்றும் தயாரிப்பாளர். மாண்புமிகு சரத்பவார் முதலமைச்சர் மகாராஷ்டிரா.
தாங்கள் மராட்டிய வீர சிவாஜியை நடிப்பு திறனை காட்டி நடித்ததை என்றுமே மறக்க முடியாது. ரஜினிகாந்த், என்னுடைய ஸ்டைலை பார்த்து என்னை ஸ்டைல் மன்னன் என்கிறார்கள். நான் ஸ்டைல் மன்னனாக இருந்தால் சிவாஜி சார் ஸ்டைல் சக்கரவர்த்தியாக இருப்பார்கள். 3 முறை தேசிய விருதை பெற்ற நடிகை லட்சுமி. நான் இந்தியா முழுவதும் சுற்றி பார்த்திருக்கிறேன். இந்த நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் போய் இருக்கின்றேன். நான் எல்லா மொழி நடிகர்களுடன் பேசியிருக்கின்றேன். அவர்கள் நடிப்பையும் பார்த்திருக்கின்றேன். ஆனாலும் சிவாஜி சாரை போன்று நடிப்பு திறமை ஒருவரிடமும் இல்லை. அவரை யாருடனும் ஒப்பிட முடியாது. அத்தகைய ஆற்றல் இயற்கையாய் அமையப்பெற்றது. இயக்குனர் சத்யஜித் ரேவுக்கு ஆஸ்கார் கிடைத்தது. சிவாஜி ஐயாவுக்கு அது கிடைக்கவில்லை. சத்யஜித் ரே உலகத்தின் சிறந்த இயக்குனரின் 10ல் ஒருவராக இருந்தார். அவருக்கு மட்டும் அனைத்து உலக நாடுகளின் விருதுகளை பெற சாத்தியம் இருந்தது. அதற்கு காரணம் அவருக்கு இருந்த சுயமான தன்மை, உருவாக்கும் தன்மை, தனித்தன்மை. அவருடைய படைப்புகள் தரமிக்கது. அவருடைய படங்கள் வித்தியாசமானவையை அணுகக்கூடியது. வித்தியாசமான சிந்தனைகள் அவரை உயர்ந்த இடத்தில் அவரின் அடையாள புள்ளியை பதிய வைத்தது. அவருடைய படங்கள் கதை வெகு வேகமாக நகர்ந்து யாரும் எதிர்பாராத போது திடீரென படம் முடிந்துவிடும். இந்த காரணங்களால் இவரை உலகம் அங்கீகரித்திருக்கலாம். சத்யஜித் ரே அவர் என்ன நினைக்கின்றாரோ அதே முறையில் படத்தை தயாரித்தார். அவருடைய படங்கள் உயர்தரமாகவும் உலகத்தரமாகவும் படித்தவர்களுக்காகவும் அகில உலகத்தினர் பார்ப்பதற்காகவும் இருக்கும். அவர் எடுத்த படங்கள் எல்லாமே சிறப்பிற்கு உரியவை. ஆனால் அவர் படங்கள் பெரும்பாலும் பொழுதுபோக்கிற்காக இருக்காது. வியாபாரத்திற்காகவும் பாடல்கள், நகைச்சுவை காட்சிகள், இன்னும் மற்றவை ஏதும் இருக்காது. மிக மிக யதார்த்தமாக நடைமுறை வாழ்க்கையை போலிருக்கும். அவருடைய படங்கள் அகில உலக தரத்துக்கு எடுக்கப்பட்டதால் அவருக்கு உலகின் விருதுகள் பெற காரணமாய் அமைந்தது. சத்யஜித் ரே அவரே அனைத்தையும் தீர்மானிப்பவராய் இருந்தார். அவர் திரையரங்க வசூலை பற்றி பாக்ஸ் ஆபீஸ் கவலைப்பட்டதில்லை. 1.5 மணி நேரத்தில் ஆங்கில படம் போல் முடிந்துவிடும். அவர் எடுத்த 5-6 படங்களை தவிர மற்ற படங்களை ஒரு தடவைக்கு மேல் பார்க்க முடியாது. பதேர் பாஞ்சாலி, சாருலதா மற்றும் கோபி கியானே பாகா பைனா இது போன்ற படங்களைத்தான் திரும்ப திரும்ப பார்த்திருக்கின்றேன். இந்த படத்தின் கதை கற்பனையானதும் அவரின் தந்திரங்களினால் எடுக்கப்பட்டதாகும். இந்த படத்தில் நகைச்சுவை காட்சிகள் மற்றும் அருமையான பாடல்களும் நிறைந்த ஒரு அற்புதமான படம். அவருடைய படத்திலேயே மாறுபட்ட ஒரு வித்தியாசமான படம். இந்த படத்தில் நடிகைகள் யாரும் இல்லை. ஆனால் இந்த படம் உலக தரத்திற்கானதல்ல. எந்த விருதுகளும் இந்த படம் பெறவில்லை. இதைத்தானே சிவாஜி ஐயாவும் பின்பற்றினார். நான் எவ்வளவோ சத்யஜித் ரேவின் படங்களை பார்த்திருந்தாலும் அதில் நடித்த நடிகர்கள், நடிகைகள், அவர்களின் நடிப்பு என்று ஞாபகத்தில் இல்லை. எனக்கு ஞாபகத்தில் இருப்பதெல்லாம் சத்யஜித் ரேவின் புத்திசாலித்தனமான அவரின் திறமை மட்டுமே. நடிகர் திலகம் படத்தை பார்ப்பதற்கென்று தனி ஒரு கூட்டமே இருந்தது. அவர் ஒரு மிகப்பெரிய மெகா ஸ்டார். சாதாரண கிராமத்தில் கூட அவரை தெரியும். அவரை பொறுத்தவரை அவர் படம் வெற்றியடைவதே குறிக்கோள். அவரை நம்பி படத்தை வெளியிட்டவர்கள் கைமேல் பலனடைய வேண்டுமில்லையா? நடிகர் திலகத்திற்கு வித்தியாசமான ரசிகர்கள் மாநிலம் முழுவதும், மாவட்டம் முழுவதும், பட்டணங்கள், கிராமங்கள் முழுவதும் இருந்தார்கள். அவர்களை திருப்தி செய்வதே முக்கியம். ஏபிசி மையங்களில் அவர் படம் நன்றாக ஓட வியாபார மதிப்பு இருந்தது. அவர் படத்தை 1% அதிக படித்தவர்களையும் 99% சுமாராக படித்தவர்களையும் படிக்காதவர்களையும் திருப்திப்படுத்துவது முக்கியமாக இருந்ததால் பாட்டு காட்சிகள், சண்டை காட்சிகள், நகைச்சுவை காட்சிகள், நடிகைகள் மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்கள் இவையெல்லாம் தேவைப்பட்டதால் அவர் நடிப்பை யதார்த்த நிலையில் புதிய பரிசோதனைக்கு உட்படுத்த முடியாமல் போனது. அப்படி உட்படுத்தி இருந்தால் திரையரங்கில் வருமானம் வராது, படமும் ஓடாது. சிவாஜி ஐயாவின் இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் அகில உலக தரத்திற்கு படம் எடுக்கவும் சிவாஜியின் இயல்பான நடிப்பை காட்டி அகில உலக விருதை பெற முயற்சிக்கவில்லை. அவர்களை பொறுத்தவரை படம் குடும்பத்துடன் வந்து குதூகலமாக இருக்க வேண்டும். சிவாஜி படம் நன்றாக ஓடியது என்று நல்ல பெயர் எடுத்தால் போதும் என்ற எண்ணம் இருந்தது. சிவாஜியும் தான் நடிக்கும் படத்தில் எதிலும் குறுக்கிட மாட்டார். அவரை பொறுத்தவரை இந்த படத்தில் தன் நடிப்பாற்றலை எப்படி ஜனங்கள் ரசிக்க வேண்டும் என்பதே குறிக்கோளாய் இருந்தது. அவரே சுயமாக நடிப்பில் எல்லையற்ற பல விதங்களில் உருவாக்கிக் கொள்வார். அந்த நேரத்திலும் அவர் உலகத்தரத்துக்கு ஏற்பத்தான் அவர் நடிப்பும் இருந்தது. ஆனால் தொழில்நுட்ப கலைஞர்கள், இயக்குநர்கள், இசையமைப்பாளர்கள், மேக்கப் மேன், கேமராமேன் மற்றும் தயாரிப்பாளர்கள் அவருக்கு உறுதுணையாய் இல்லை. தனி மனித காட்சி செய்பவராக இருக்க வேண்டி இருந்தது. இந்த விஷயத்தில் அவர் பெருந்தன்மையை பாராட்ட வேண்டும். இயக்குனர் என்ன, தன்னிடம் எதிர்பார்ப்பதை மரியாதையுடன் ஒத்துக்கொண்டு செய்தார். அந்த காலத்துக்கு எது தேவைப்பட்டதோ அதற்காக சிவாஜியை பயன்படுத்திக் கொண்டதால் பல சிவாஜி படங்கள் பெரும் வெற்றி, சூப்பர் ஹிட் ஆனது.
1979 திரிசூலம் பல மையங்களில் 200 நாட்களுக்கு மேல் ஓடி மாபெரும் வெற்றி பெற்றது. சின்ன சின்ன ஊர்களில் கூட நீண்ட நாட்கள் ஓடியது. அது அந்த காலத்திற்கு பொருந்தியது. அதே படம் இந்த காலத்தில் எடுக்கப்பட்டால் அவ்வளவு நாட்கள் ஓடுமா என்று சொல்ல முடியாது. அது அந்த காலத்திற்கு பொருந்தியது, அவ்வளவுதான். சிவாஜி தன் படத்தில் எதையும் தீர்மானிப்பவர் அவர் அல்ல. இயக்குனர் என்ன விரும்புகிறாரோ அதையே அவர் செய்தார். அதனால் அவருக்கு கிடைத்த முடிவு சிவாஜி மிகையான நடிப்பு நடிக்கிறார் என்றாகியது. அதனால் அவரை குறை சொல்ல முடியாது. அதைத்தானே மக்களும் ரசிகர்களும் விரும்பினார்கள். நான் அறிந்தவரை அவர் நடிக்கும் போது அந்த பாத்திரமாகவே மாறிவிடுவார். அதை அவர் அறிய மாட்டார். மிதமான நடிப்பு, இயல்பான நடிப்பு, மிகையான நடிப்பு எல்லாமே சிவாஜிக்கு நடிக்க தெரியும். அதை தீர்மானித்து ஓகே சொல்வது இயக்குனர் தானே. அதனால் சிவாஜி ஐயாவின் மேல் எந்த குறையும் இல்லை. ஒரே நடிப்பை பலவிதமாக நடிக்க அவரால் முடியும். பல ஆண்டுகள் போன பின்னர் பாரதி ராஜா மற்றும் கமலஹாசன் நடித்த முதல் மரியாதை மற்றும் தேவர் மகன் அவருடைய இயல்பான அற்புத நடிப்பை அவர்களால் எப்படி பெற முடிந்தது? சிவாஜி ஐயா நடித்த படங்களை எத்தனை முறை வேண்டுமென்றாலும் திரும்ப திரும்ப பார்க்கலாம். நான் வியட்நாம் வீடு, தில்லானா மோகனாம்பாள் படத்தை குறைந்தபட்சம் 10 தடவையாவது பார்த்திருப்பேன். ஆனால் இயக்குநர்களின் பெயர்களை கேட்டால் என் ஞாபகத்திற்கு வருவதில்லை. எனக்கு ஞாபகத்தில் இருப்பதெல்லாம் சிவாஜி ஐயாவின் நடிப்பு மட்டுமே. இந்த காரணங்களால் தான் சிவாஜி படங்கள் உலகத்தரத்திற்கு விருதுகள் கிடைக்காமல் போனது. சிவாஜி ஒருவர் மட்டுமல்ல, அந்த படத்தில் என்னென்ன துறைகள் இருக்கிறதோ அத்தனையும் உலகத்தரத்திற்கு ஏற்றவையாய் இருந்திருந்தால் சிவாஜிக்கு நிறைய உலக விருதுகள் கிடைப்பது சாத்தியமாகி இருக்கும். சத்யஜித் ரே உலகத்தின் மிக முக்கியமான இயக்குனர் என்றால் சிவாஜி ஐயா உலகத்தின் ஈடு இணையற்ற மாபெரும் நடிகர். சத்யஜித் ரேவும் சிவாஜியும் ஒப்பற்ற மேதைகள். அவர்கள் ஏற்றி வைத்த சுடரின் வெளிச்சத்தில் தான் இன்றைக்கு திரைப்பட கலைஞர்கள் நடைபோடுகின்றனர். சிவாஜியும் சத்யஜித் ரேவும் ஒன்றாக இணைந்திருந்தால் உலக தரத்திற்கு ஏற்ற அற்புதமான படங்கள் உருவாகியிருக்கும். இன்றைக்கு சத்யஜித் ரே மற்றும் உயிரோடு இருந்திருந்தால் சிவாஜியின் பெயரை வாழ்நாளின் சாதனையாளருக்காக கிடைக்கின்ற ஸ்பெஷல் ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரைப்பார். ஒருவரை பரிந்துரைக்க நிறைய சிபாரிசுகள் தேவைப்படுகின்றது. சத்யஜித் ரேவுக்கும் இது போன்ற சிபாரிசுகள் தேவைப்பட்டது. உலகத்தின் மிக முக்கியமான நடிகர்களின் பெயர்கள் எல்லாம் செவாலியே கமிட்டியில் இருந்தது. 6 ஆண்டுகளாக ஊக்கமான முயற்சியில் தான் அவர்கள் உண்மையை கண்டுபிடிக்க ஆராய்ச்சி வேலையெல்லாம் நடந்த பின்னர் தான் சிவாஜி செவாலியே விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டார். 6 வருடங்களாக சிவாஜி நடித்த படங்களின் பட்டியலில் ஒவ்வொன்றையும் நுணுக்கமாக ஆராய்ந்து அதன் பின்னர் தான் சிவாஜிக்குத்தான் செவாலியே என்று வெற்றிகரமாக நிறைவேறியது. 90 படிகளில் கஷ்டப்பட்டு ஏறித்தான் சிவாஜியால் செவாலியேவை வெல்ல முடிந்தது. சரியான முறையில் ஆராய்ச்சி நடந்திருந்தால், அதை விடாமல் அணுகியிருந்தால் மகிழ்ச்சியான ஆஸ்காரும் சிவாஜி ஐயாவுக்கு கிடைத்திருக்கும். அகில உலகத்தின் விருது ஆஸ்கார் என்பது ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் செவாலியே விருது உலக பட விழாவின் விருது என்று எத்தனை பேருக்கு தெரியும்? உலக அளவில் சில பேருக்கு மட்டும்தான் நடிப்பிற்காக செவாலியே விருது கிடைத்திருக்கிறது. இந்த விருது பிரான்ஸ் அரசால் கொடுக்கப்படும் மிகப்பெரிய விருது. இந்த விருது ஆஸ்கார் விருதுக்கு சமமானது. சிவாஜி ஐயாவை தவிர்த்து ஹாலிவுட் நடிகர்களும் செவாலியே விருதிற்காக முயற்சி செய்தார்கள். அவர்கள் எந்த அளவு புகழ் பெற்றிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் ஆஸ்கார் கமிட்டி போல் செவாலியே விருது கமிட்டியும் அவ்வளவு சீக்கிரமாக கொடுப்பதில்லை. ஏனென்றால் பிரான்சின் மிக முக்கிய உயர்ந்த விருது அது. எத்தனைதான் ஹாலிவுட் நடிகர்கள் ஆஸ்கார் விருது பெற்றிருந்தாலும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஹாலிவுட் நடிகர்கள் கிளின்ட் ஈஸ்ட்வுட், டஸ்டின் ஹோப்மேன் போன்றோருக்கு தான் செவாலியே விருது கிடைத்தது. ஐயன் நடிகர் திலகம் சிவாஜிக்கு செவாலியே விருது கிடைக்க வெகு காலத்திற்கு முன்பே வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் தன் ஒப்பற்ற நடிப்பு திறனை காட்டி 1960ஆம் ஆண்டில் ஆசியா, ஆப்பிரிக்கா விருதை வென்றுவிட்டார். நான் இந்தியாவை நினைத்து மிக மிக வெட்கப்படுகின்றேன். இந்தியாவின் எங்கோ ஓர் மூலையில் இருக்கும் சிவாஜியை கண்டுபிடித்து பிரான்ஸ் தேசம் செவாலியே விருதை கொடுக்கின்றது. ஆனால் இந்திய அரசு அவருக்கான மரியாதையை தராமல் ஒதுக்கி வைத்து வேடிக்கை பார்க்கின்றது. ஏனென்றால் சிவாஜி ஒரு தமிழன், அதிலும் சிங்கத் தமிழன். நானும் தமிழன் தான். நம் சொந்த தமிழின மிகப்பெரிய மேதையை பெற்றிருப்பதால் பெருமைப்படுகின்றேன். வாழ்க சிங்கத் தமிழன் சிவாஜி.